மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அது குறித்த காட்சிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். உடல்நலம் இல்லாமல் இருக்கும் போதே வருத்தமா இருந்தது. அவருடைய வாழ்க்கை பயணத்தின் 40 ஆண்டு கலை விழாவுக்கு என்னை கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்று அழைத்து, நான் அரசியல் இதாக மாறுபட்டு இருந்தாலும் அவர் அழைத்தவுடன் அவர் அருகில் வந்து அமர்ந்து அந்த விழாவில் கலந்து கொண்டதை நினைத்து பார்க்கின்றேன். அந்த அளவுக்கு என் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து ஒரு சகோதரராக என்னை பாவித்த விஜயகாந்த் அவர்கள் என்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய சிறந்த பண்புகளை, குணாதிசயங்களை நாம் பின்பற்றுவோமாக என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது நான் என் சகோதரர் இறந்ததை ஒரு வேதனையாக கருதுகிறனால நான் வேற எதையும் நான் பேச விரும்பல. யார் வராங்க யார் போறாங்க அதை பத்தி இல்லை. என்னை பொறுத்தவரை இன்று அவர் இல்லை. அந்த வேதனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை மறப்பதற்கு பல நாட்கள் ஆகலாம், பல ஆண்டுகள் ஆகலாம். அந்த வேதனையோடு நான் இங்கிருந்து செல்கின்றேன். நான் இந்த தருணத்தை எந்த ஒரு டிமாண்டும் நான் வைக்கல. என்னென்ன முடிவெடுக்கிறாங்க, எப்படி அவரை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது என்னுடைய கருத்துக்கள் அதில் இருக்கு. அவங்க குடும்பத்தாரை நான் போய் சந்திக்க இருக்கிறேன். இப்ப திருமதி பிரேமநாத் அவர்களை வீட்டில் சந்தித்து மகன்களை நேரில் சந்திக்க இருக்கின்றேன். சந்திக்கும் போது அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய பெயரும் புகழும் சிறப்பாக இருப்பதற்கான முயற்சிகள் நான் மீண்டும் அதே தான் பதில். என்னுடைய வடிவேலுக்கு நீ கேட்ட பதில் தான் இப்போயும். வராதவங்களை பற்றி இன்று பேசுகின்ற தருணம் அல்ல. ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்கிறார். அந்த நல்ல மனிதரின் ஆசி அவர்களுக்கும் கிடைக்கட்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.